சரியாக இன்னிலிருந்து ஒரு மாதத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. ஸோ தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்குதுனாலே நம்ம காதில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒழிச்சிட்டு இருக்க நம்பர் என்னென்னா 234. ஸோ அந்த 234 ஏன் 234 வந்துச்சு, அது ஏன் ஒரு 250ஆவோ இல்லை 200ஆவோ இல்லையோ இல்லை அப்படின்றது தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கான ஹிஸ்ட்ரி 1963 தொடங்குது. ஸோ அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் 1952 மெட்ராஸ் மாகாணத்துக்கான முதல் தேர்தல் நடந்தது, சட்டமன்ற தேர்தல். ஸோ முதல் சட்டமன்ற தேர்தல் மெட்ராஸ் மாகாணத்துக்கு நடக்கிறப்போ தமிழ்நாடு மட்டும் அதில் இல்லை. ஸோ அதில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்கள் சேர்ந்து ஒரு மாநிலமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆந்திர மாநிலம் தமிழ்நாட்டிலிருந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம், ஸோ இந்த ஆந்திர மாநிலம் பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணத்தில் 309 தொகுதிகள் இருந்தது. ஸோ அந்த ஆந்திர மாநிலம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அது 231 குறையுது. ஸோ அதுக்கப்புறம் 1956 மொழி வாரியாக மாநிலங்கள்லாம் பிரிக்கப்படுது. இப்போது கர்நாடகா, கேரளாவும் தமிழகத்திலிருந்து பிரிஞ்சு தனி மாநிலங்களாக மாறுது. இப்போ இருந்த 231 இருந்த தொகுதி திருப்பி 209 குறையுது. ஸோ ஆரம்பத்தில் 309 இருந்த தொகுதிகள் இப்போ 209 குறையுது. ஸோ 100 தொகுதிகள் கிட்டத்தட்ட குறைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் 1961 இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. ஸோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் 1963 புதிதாக எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்றவாறு தொகுதிகளை மறுவரை செய்யணும் அப்படின்றதுக்காக டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைக்கிறாங்க. அதாவது தொகுதி மறுவரை ஆணையம் அமைக்கிறாங்க. அவங்களோட மெயின் வேலை என்னன்னா, புதிதாக இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நாடாளுமன்ற தொகுதிகளும் சட்டமன்ற தொகுதிகளும் வகுக்கிறது தான். அதாவது லோக்சபா சீட் அண்ட் தென் ஸ்டேட் அசம்பிளி சீட், இதுதான் அவங்களோட மெயினான வேலை. ஸோ அதற்கு முன்னாடி தமிழகத்திற்கு 41 இருந்த நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் 39 குறையுது. அதாவது 2 தொகுதிகள் கம்மியாகுது. ஸோ யூஸ்வலான கால்குலேஷன் என்னன்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள், இதுதான் யூஸ்வலான கால்குலேஷன். ஸோ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதி 2 கம்மியான காரணத்துக்காகும். ஸோ 39 × 5 போட்டால் 195 தான் வருது. ஸோ ஆல்ரெடி 2 நாடாளுமன்ற தொகுதிகள் கம்மியாகுது. ப்ளஸ் இந்த கால்குலேஷன் படி போட்டோம்னா 15 சட்டமன்ற தொகுதியும் கம்மியாகிறதுனால எந்த மாநிலத்துக்கும் இல்லாத வகையாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 5 இருக்கிறத ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 தொகுதியாக மாற்றுறாங்க, 6 சட்டமன்ற தொகுதியாக மாற்றுறாங்க. ஸோ அப்படி வந்தது தான் 39 × 6 234. ஸோ அப்படி வந்தது தான் அந்த 234ன்றது. ஸோ பொதுவாகவே மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 சீட் ஜெயிக்கணும். ஸோ அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்க அனைத்து கட்சியும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கட்சி 118 சீட் ஜெயிச்சது அப்படின்னா தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்க. அப்படி 118 சீட்ஸ் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா கூட்டணியோட உதவியோட ஆட்சி அமைப்பாங்க. ஸோ அதுதான் வழக்கமாக இருக்கும். ஸோ இந்த வருஷம், அதாவது இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் மே 4 தெரிஞ்சிடும். பார்த்துருந்து பார்ப்போம்.